ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். லைட்னா என்ன, லைட் பேஸ் பண்ணி எப்படி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ரே வந்து கிரியேட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் லைட்டுங்கிறது என்ன சொல்கிறோம்னா ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. சரியா, ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் என்ன சொல்கிறோம்னா லைட்டுங்கிறத சொல்கிறோம். நமக்கு டே டைமில் நைட் டைமில் வந்து லைட் எப்படி நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, டே டைமில் சன் வித் ஹெல்ப் ஆஃப் சன்னோட லைட் பேஸ் பண்ணி நமக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து விசிபிளாக பார்க்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நைட் டைமில் வந்து ஏன்னா எலக்ட்ரிசிட்டிங்கிற ஃபார்ம் ஆஃப் பேஸ் பண்ணி கரண்ட் வருது. அது மூலிமா நமக்கு என்னென்னா லைட் வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால் ஈஸியாக பார்க்கணும். இதான் வந்து லைட்டுங்கிறது என்னன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி சொல்லுவோம். அந்த எனர்ஜி மூலிமா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்க வந்து ஹெல்ப் பண்ணி சொல்லலாம். லைட்டு வந்து என்னன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன்ங்கிற மாதிரி 2 ஃபார்ம் ஆஃப் ரே லைட்டை வந்து கிரியேட் ஆகும் சொல்லுவோம். லைட்டுங்கிறது வந்து 2 ஃபார்ம் ஆஃப் ரே லைட் வந்து கிரியேட் பண்ணுது. ஒன்று வந்து ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று வந்து ரிஃப்ராக்ஷன். எப்போ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஸ்மூத் அண்ட் பாலிஷ் சர்ஃபேஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா பிளைன் மிரர். எக்ஸாம்பிள் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து பிளைன் மிரரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம். பிளைன் மிரர் எப்படி சொல்லணும்னா, அந்த ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ஸ்மூத் அண்ட் பாலிஷ் சர்ஃபேஸாக இருக்கும். பாலிஷ் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா நம்மளால் இல்லைன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ரே வந்து கிரியேட் ஆகுது. எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பிளைன் மிரர் எடுத்துக்கிட்டோம். பிளைன் மிரர் எடுத்துட்டு லைட் நமக்கு கொடுத்தோம்னா நமக்கு வந்து எப்படின்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா, நம்ம எந்த அளவுக்கு ஆங்கிள் பேஸ் பண்ணி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுச்சா அதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இதை என்ன சொல்கிறாங்கன்னா இன்சிடென்ட் ரே, இது வந்து இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம். இது வந்து ரிஃப்ளெக்டர் ரே, இது வந்து நார்மல் ரேன்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் வந்து பிளைன் மிரர் பேஸ் பண்ணி அப்படின்னா பிளைன் மிரர் அப்படின்னு சொல்லி போகும்போது பாலிஷ் அண்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் என்ன சொல்லுவோம்னா பிளைன் மிரர்னு சொல்லியாச்சு. அது கொடுக்குற லைட் அந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்தோம்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் வந்து எப்படின்னா சேம் ஆங்கிள் 30 டிகிரி பேஸ் பண்ணி தான் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கிரியேட் ஆகும் சொல்லுவோம். இதுதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். அப்போ ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் எப்படி அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது வந்து என்ன சொன்னால் லென்ஸ் பேஸ் பண்ணி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் வந்து கிரியேட் ஆகும். லென்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம கொடுக்குற ரே வந்து எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கும்போது என்னன்னா அதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆகும். அதான் என்ன சொல்கிறோம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். அப்போது ஒரு ஏர் மீடியம் இருக்குது, இது வந்து வாட்டர் மீடியம். நம்ம ரே இப்படி கொடுத்தோம்னா அதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி இப்படி வரும். இதான் நம்ம கொடுக்குற இன்சிடென்ட் ரே. ரிஃப்ளெக்டர் ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் போது எப்படின்னா அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதை ரிஃப்ராக்ஷன் சொல்லியிருக்கோம். ரிஃப்ளெக்ஷன்னா நம்ம கொடுக்குற ரே இன்சிடென்ட் ரேயும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். ரிஃப்ராக்டர் ரேக்கு எப்படி இருக்குன்னா இன்சிடென்ட் ரே வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும் போது என்னன்னா ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் வந்து டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கதான் என்ன சொல்லியிருக்கோம் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னு சொல்லியிருக்கோம்.